மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்காமல் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு தைப்பொங்கல் லீவ் வருது. 4 நாள் சொந்த ஊருக்கு போய் ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு 3 வேளை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணால் வீட்டில் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால சொந்த ஊருக்கு போகிற பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சொந்த பந்தங்களை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஊரில் எங்கள் அம்மா 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு 6 மணிக்கெல்லாம் காலை உணவு ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே சென்னையில் என் அன்பான மனைவி காலை 9 மணி ஆனதுன்னு தெரியாமல் ஸ்ரீதேவி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் மற்றும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஊருக்கு தான் போக முடியல, பிரிண்டராச்சும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே ஆஃபீஸ் போயிட்டு இரும்பு கடையில் 200 ரூபாய்க்கு வாங்கின பிரிண்டரை எடுத்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரிண்டர் 2012 மேனுஃபேக்சரிங் பண்ணது. கிட்டத்தட்ட 14 வருஷம் பழைய பிரிண்டர். பிரிண்டரில் பெரிய பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இரும்பு கடைக்கு வந்திருக்குன்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரிண்டரில் சின்ன ஒரு பிட்டு பேப்பர் மாட்டிகிட்டு இருக்குது. இந்த சின்ன பேப்பர்னால தான் பிரிண்டர் ஒர்க்காமல் போயிட்டுருக்கு. இது ரிப்பேர் பண்ணாமல் இரும்பு கடைக்கே போட்டுட்ருக்காங்க. பிரிண்டர் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தா பிரிண்டர் ஆன் ஆகிடுச்சு. பிரிண்ட் எடுத்தால் கிளியராக பிரிண்ட் வருது. 14 வருஷம் பழைய பிரிண்டர் ஆனால் நல்ல கண்டிஷனில் வேலை செய்யுது. இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிரிண்டர் எல்லாம் 1 வருஷம் வேலை செய்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி பழைய பிரிண்டர் உங்கள்கிட்ட இருந்தால் தூக்கி போடாமல் ரீஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் என்னுடைய பொங்கல் பொங்காமல் போயிடுச்சு. உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.